தலைவன். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் ஹார்ட்கோர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதுதான் இப்போ உங்களுக்கு வர வேண்டிய வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே இருக்க ஒரு சர்வைவல் சீரிஸ் தான் உங்களுக்கு வர வேண்டியது. ஏன் அந்த வீடியோவுக்கு பதிலாக ஹார்ட்கோர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, அந்த வீடியோவில் நான் டைமண்ட் ஆர்மர் மாறுறதுக்கான அந்த ஃபுல் வீடியோவை ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அப்படி ரெடி பண்ணால் விண்டோஸுக்கு பொறுக்காது. விண்டோஸுக்கு எந்த காலத்தில் நம்ம செய்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இப்போது விண்டோஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, என்னுடைய விண்டோஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணி விட்டுருச்சு. அதனால் நான் எடுத்த அந்த ஃபுல் வீடியோவே போயிடுச்சு. இன்னும் கூட அதில் இல்லை. ஸோ அப்படி இருந்ததை என்னால் அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு 5 நாள் ஹார்ட்கோர் விளாண்டுட்டு எடிட்டிங் பண்ண போகிறதில்ல, அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு எந்த ஒரு எடிட்டிங்கும் தேவையே இல்லை, அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். என்னென்னா மியூசிக் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுனா அதுவும் எனக்கு கடுப்பெடுத்துது. மியூசிக் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணால் என்னோடய வாய்ஸ் ஓவர் கேட்க மாட்டேங்குது. சரி, மியூசிக்கோட சவுண்டை கம்மியாக ஆயிக்கிறது தான் நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, அப்போ தான் நீங்கள் சொன்னது கேட்கும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது பார்ட்டியில் போட வேண்டியது. வீரக்காடரை பார்ட்டியில் போடலாம். ஆனால் இப்போது இந்த வீரக்காடரை பற்றி நான் சஜஷன் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா இது மட்டும்தான் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெஸ்ட்டு விண்டோஸ் கேப்சராக நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இது அப்படிப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி காமிச்சிருச்சு. இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து கிரிக்கெட் விளாட்றது இதெல்லாம் நிறுத்திட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸுக்கு கிட்டாக்க மைன்கிராஃப்ட் விளாண்டுருப்பேன். அப்படி விளாண்டதை ஃபுல்லாக இந்த விண்டோஸ் இடம் பட்டலை அப்படின்னு சொல்லி அழிச்சிருச்சு. ஸோ நீங்களும் ஒரு விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு என்னை கொண்டு நிறுத்துகிற இந்த விண்டோஸுக்கு ஒரு பாய் சொல்லி இந்த ஒரு வீடியோவோட இந்த விண்டோஸை முடிச்சு விட போகிறோம். வேறு ஒரு நல்ல ஒரு விண்டோஸ் கேப்சரை ஏற்றி அதில் எப்போவுமே நான் ஒழுங்காக ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்க போகிறேன். என்னடா நான் விண்டோஸ் கேப்சர் மேலே தப்பு சொன்னாலும் ஒரு சர்வைவல் சீரியஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளோட கை சும்மாவே இருக்காது, டீச் பண்ணணும்னு தான் தோணும். ஸோ அதனால தான் இப்போ நான் ஹார்ட்கோருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஹார்ட்கோர் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹார்ட்கோர் சீரியஸை ஒழுங்காக கொண்டு போக முடியும். அதை விட்டுட்டு ஏன் இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா ஹார்ட்கோரில் கன்ஃபார்ம் செத்துருவேன். ஸ்பான் ஆனவுடனே போட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. நான் இதுலேருந்து மிஸ் ஆகிட்டேன். நீங்களும் இந்த ஷெட்டு வந்தால் மிஸ் ஆகிடுங்க. ஏன்னா மொஜாங் ரொம்ப கொடூரமானவனாக இருக்கான். இப்போலாம் ஏன் இந்த மாதிரி மொஜாங் பண்ணிட்டுனே தெரியல. என்னையை போட்டு வாட்சி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்சதா ஒன்று நசுங்கிருச்சு. எனக்கு பிடிச்ச ஒன்று அது நசுங்கிருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றெல்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு டாய். இன்னுமா ப்ரோ டாய்ஸ்லாம் வச்சு விளாண்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க? அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கூட டாய்ஸ் வச்சு தான் விளாண்டுருக்கேன், வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ இப்போ அந்த டாய்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப்பில் காசு டொனேட் பண்ணுறதுக்கு கீழே அது தவிர்த்து இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். பெரிய சப்போர்ட்டாக நீங்கள் எனக்கு கொடுத்ததா இருக்கும். இந்த காசு கொடுத்தலாம் 2வது மேட்டரு. நீங்கள் எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டுமே போதும். அதே மாதிரி இந்த ஹார்ட்கோர் சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை மினிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மினி மில்ட்டியா, அதெல்லாம் ஓல்டு கேமு. ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் போடலாமா, இல்லாட்டி ஸ்டார்டி வேலி ப்ளே பண்ணலாமா, இல்லை சர்வைவல் சீரியஸா, இல்லாட்டி பில்டிங் பண்ணுறதா,
இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதாண்டு ஓட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இதில் எதுவுமே பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு புது கேமாக இருந்தால் போடு ப்ரோ அப்படின்னா நான் அதுக்கும் தயாராக இருக்கேன். நீங்கள் சஜஷன் பண்ணுறீங்க கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுமே போதும். உங்களோட சப்போர்ட்டை வச்சியே நான் அந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிடுவேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என் கையில் வந்து ஃபோன் வரும். அதாவது இந்த நான் வந்து உண்மையாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த ஹெல்ப்பு வேறு எதுலையும் இருக்க வேணாம், உங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபில் இருந்தாலும் மட்டுமே போதும். மினி மெல்டியா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் இனிமேல் வந்து கேம்ஸை பற்றியும் சஜஷன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இந்த ஒன்றுத்தையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஹவர்ஸ் இருங்க. ஐயோ, அப்போ நான் வீடு கட்டினால ரெக்கார்ட் ஆகிருக்காது. கிறுக்கு பயமாக பேசிட்டு இருக்கேனா? பா மீடியா தவில் சத்தா. சரி, ஓகே. நம்ம வந்து சில பல காரணத்தினால் நிஜமாக வீடியோ பார்த்த தவில் சத்தா. வாவ், என்ன இருக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல. ஒன்றும் அதை ஷேர் பண்ணி விட்ட மாதிரி. ஏன் வுட்டை வச்சுக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட கோல் இல்லை, சேர் கோல் தான் நம்ம ஃபியூஸாகவும் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்து நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆமாம், வந்து வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராமல் இருந்தால் சரி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னடா முக்கால்வாசி இது காமிக்க இல்லைடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் மூஞ்ச கழுவிட்டு வர போனேங்க. அப்போ ஆஃப் பண்ண வீடியோ இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்கேன். ஒரு நாள் போயிடுச்சு. இது வந்து 2வது நாள், சாரி 3வது நாள். இது 3வது நாள் தானே? ஆமாம், இது வந்து 3வது நாள். மைனிங் போகிற வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 3வது நாள். சரி, ஓகே. நான் மைனிங் போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருன்னா பிடிக்கிறேன், ஏன்னா எனக்கு போர் அடிக்குது. எல்லாத்தையும் விடுங்க. ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா நான் பாட்டு ஊட்டி போய் கிஃப்ட் பண்ணிட்டு போயிட போகிறேன் கடுப்பில். அற்புதம். எனக்கு பிக்காசுகளும் உடஞ்சி விட்டதா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு பிக்காசும் உடஞ்சி இன்ன வரைக்கும் ஒரு அயன் கூட கட்டலை. அப்படியே போயிட்டுருக்கேன். நம்மளோட கோல் அடைஞ்சாச்சு. அதாவது என்னோட சைடு ஃபோட்டோஸு ஒருவேளை இந்த வீடியோக்கு வந்து ஒரு இது கிடைக்குமா? அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நல்லா இருக்கணும் இந்த வீடியோ. ஸோ அதுக்காச்சு நான் அட்லீஸ்ட் அயனாக்காச்சு மாதிரி ஆகணும். ஆனால் கீழே போனால் டைமண்ட் கிடைக்கும்னு தோணுது, ஆனால் மேலே போனால் அயனு கோலு. இப்படியே பண்ணி தான் இந்த மைன்கிராஃப்ட் என்ன குழப்பிட்டு சாடிக்கிறான். இருங்க வர்றேன்.
இல்லை கைஸ், அட்லீஸ்ட் எனக்கு டீப் ஸ்லேட் தோண்டவாச்சு எனக்கு டைமண்ட்ஸ் வந்து சாரி அயன் வேணும் கைஸ். அட்லீஸ்ட் எனக்கு டீப் ஸ்லேட் தோண்டவாச்சு இந்த ஒரு அயன் பிக்காக்ஸ் இருந்தால் போதும் கைஸ். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த மைனிங்கில் வந்து இந்த அயன் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்பவே வந்து தேவையான ஒர்க். ஸோ அது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மைன்கிராஃப்ட் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மைனிங் வந்து எவ்வளோ போரானதுன்ட்டு. நீங்கள் கேவ் மைனிங் பண்ணுறத விட நீங்கள் இது ஸ்டெப் மைனிங் பண்ணுறது தான் ரொம்ப போரானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு இருப்பீர்கள். ஸோ அதுபடி 10 நிமிஷமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வருதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நான் 10 நிமிஷத்துக்கு மேலே பார்ப்பேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க இருங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. ஃபுல் டார்ச் காலி. பெல் ஐக்கானை மட்டும் ஆலில் போட்டுக்கிட்டிங்கன்னா நாம் போடுற வீடியோ தவறாமல் உங்களை வந்து சேரும். நீங்கள் அந்த வீடியோவை டே டைம் டெய்லி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டெய்லிலாம் ஆனால் நான் வீடியோ போடுவேன்னு தெரியாது. பட் உங்களுக்கு ஒரு வீக்கில் ஒரு 1 or 2 வீடியோ வந்துடும். 1 or 2 வீடியோ போடுறேன்னா இல்லாட்டி ஒரு வீக்கில் நான் வேறு வீடியோவாக போட்டு கொட்டுறேன்னா சொல்லி எனக்கே தெரியாது. ஆனால் சில வீக்கில் வந்து டக்குன்னு நிறைய வீடியோ போடுவேன். சில வீக்கில் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி நிறுத்தி வச்சுருவேன். அதுக்குன்னு சொல்லி நான் குவிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா நினச்சிடாதீங்க. நான் வந்து முன்னாடிலாம் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பேசி, அதாவது இந்த ஸ்க்ரீனில் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக முன்னாடி இருக்க கேமரா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேமராவை ஆன் பண்ணாலே போதும்னு நினச்சிக்கிட்டு அந்த கேமராவை நானும் எங்கள் அண்ணனும் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு நீங்கள் வந்துருக்குது ஹாய் ஹலோ கைஸ், ஹாய் வணக்கம் ஐயா வணக்கம் வாங்குங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் 1 மில்லியன் தான் அடிக்கலை. லைவ்ல சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கிறுக்கு பாய மாதிரி அப்படியே கிறுக்கு பாய மாதிரி தான் பேசுகிறேன். தூங்குடு ஏங்க நைட் ஆகிருக்குங்க. வெளியே போகலாமா? இருங்க ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடும், எதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே இந்த ஒரு மாப்ஜ் வந்து ஃபான் ஆகல கைஸ், சந்தோஷம். என்னடா எல்லா டாட்டியும் வந்துடுறா இவன் மட்டும் எப்படி ஈஸியாக ஃபான் ஆகுறான்? இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருக்க கேவுக்கு எங்கேயாச்சும் போகிறோம். இல்லை வேணாம், கேவுக்கு போகிற வழியில் நான் தொலைஞ்சிடுவேன். ஸோ அதனால் வேணாம். ஸோ இந்த வீடியோவுக்கு எந்த ஒரு மெயின் கோலும் இல்லை, எந்த ஒரு ஃபோக்கஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏதாச்சும் பண்ணி முடிக்கணும். அதை பண்ண முடியல. ஏதாச்சும் ஒன்று பண்ணி முடிக்கணும்னு பார்த்தேன்.